கடகம் -ஆகஸ்ட் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். செல்வாக்கு கூடும். ராசியில் இருக்கும் உச்சகுருவின் பார்வையால் வேலையில் உங்களின் ஆலோசனைக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும். சக ஊழியர்களிடம் இருந்த போட்டி மனப்பான்மை மறைந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். பதவி உயர்வு. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அல்லது பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரம் லாபம் திருப்திகரமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். குறிப்பாக நகை வங்கி மற்றும் உணவுத் தொழில் செய்பவர்களுக்கு இது பொற்காலம். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். தனலாபம். தனஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். முதலீடு. சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். இருப்பினும் அஷ்டமச்சனி நடப்பதால் பெரிய முதலீடுகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. சேமிப்பு. குடும்பத்தின் பெயரில் புதிய முதலீடுகளை தொடங்குவீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப காரியங்கள் தொடர்பான சுபச் செய்திகள் வந்து சேரும். உங்கள் வார்த்தைக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பளிப்பார்கள். வாழ்க்கை துணை. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் பெயரில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். பிள்ளைகள் குழந்தைகளின் வளர்ச்சியால் பெருமை அடைவீர்கள். அவர்களின் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவார்கள். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். எச்சரிக்கை. அஷ்டமச்சனி தொடர்வதால் வாகன பயணங்களின் போது வேகம் வேண்டாம். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். கண் அல்லது முகம் சார்ந்த சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் ஆகஸ்ட் 7, 8, 17, 18, 26, 27. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 1, 2 மற்றும் ஆகஸ்ட் 29, 30. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும். முக்கிய முடிவுகளை தள்ளிப்போடவும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை இளஞ்சிவப்பு. பரிகாரம். சிவ வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மன தைரியத்தை தரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு கவசம் பாராயணம் செய்வது அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும். தானம். சனிக்கிழமைகளில் முதியோர்களுக்கு அல்லது ஆதரவற்றோருக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வது அஷ்டமச்சனியின் தாக்கத்தை குறைக்கும்.